அனைவருக்கும் வணக்கம். உங்களோட எக்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுமா? உங்களோட எக் ப்ராப்பரா வளர்ந்து ரப்சர் ஆக மாட்டேங்குதா? நான் சொல்ற இந்த சூப்பர் ஃபுட்ஸை டெய்லி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் எடுக்கிற விஷயம் கிடையாதுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு 2 to 3 months எடுத்தீங்கன்னா உங்களோட எக்கோட குவாலிட்டியில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவகேடோ. அவகேடோ எக்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் நிறைய பேருக்கு எக்கு ப்ராப்பராக க்ரோ ஆகாது. அதனால அவகேடோஸ் டெய்லி எடுத்துகிட்டே வாங்க. மினிமம் 2 to 3 months எடுக்கணும். செகண்ட் பெரிஸ். பெரிஸுங்கும் போது அது பிளாக்பெரியாக இருக்கலாம், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி. இதில் ஏதாவது ஒரு பெரிஸை டெய்லி எடுத்துகிட்டே வாங்க. இது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். நம்ம பாடியில் செல்ஸ் டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த டேமேஜஸை ப்ரிவென்ட் பண்ணி எக்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தேர்ட் நட்ஸ். ஸோ நட்ஸுங்கும் போது அது ஆல்மண்டாக இருக்கலாம், வால்நட்டாக இருக்கலாம், ரைசின்ஸாக இருக்கலாம். ஏதாவது ஒரு நட்ஸை டெய்லி உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வாங்க. இதுவும் எக்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது ஃபிஷ். ஃபிஷ்ல இருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவே நல்லது உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு. லாஸ்ட்டாக விட்டமின் சி அதிகம் உள்ள பழங்கள். அது சாத்துக்குடி, ஆரஞ்சு, கிரேப்ஸ், லெமன் எதுவாக வேணால் இருக்கலாம். பட் டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் காரைக்குடி 8220869995.